இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நடைபெற்ற சூதாட்டம் தொடர்பான வழக்கு விசாரணை ஸ்ரீனிவாசனுக்கு எதிரான மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் தொடங்கியது. வேட்புமனு மீது 24ஆம் தேதி பரிசீலனை. கும்பகோணம் தீ விபத்தில் இழப்பீடு வழங்கும் விவகாரம் தலைமை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. காதலித்து ஏமாற்றியதாக இளம்பெண் அளித்த புகார் எதிரொலி. திருச்சி மாநகராட்சி அதிமுக துணை மேயர் ஆஷிக் மீரான் ராஜினாமா. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உட்பட 33 சேர்க்கப்பட்டுள்ளது. 33 நிறுவனங்களில் லெக்ஸ் உள்ளிட்ட 5 பேர் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் லெக்ஸ் நிறுவனத்தின் மனு மீது 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் லெக்ஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் வழக்கில் இந்த வார இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே இதேபோல் லெக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அப்போது 2005ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் வழக்கில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்க கோருவது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மீண்டும் மனு அளித்திருப்பது முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கினை இழுத்தடிக்கும் முயற்சியாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிட ஸ்ரீனிவாசனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அளிக்கப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன் மீது ஐபிஎல் முறைகேடு தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. முறைகேடு தொடர்பான விசாரணையை நடத்தி வரும் முதல்கல் கமிட்டி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 12 பேர் மீது முதல்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டியுள்ளது. விசாரணை முடிவுக்கு வரும் வரை கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீனிவாசன் விலகி இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் தற்காலிகமாக தமது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக வெளியான தகவலை அடுத்து அதற்கு தடை விதிக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவ்வழக்கினை அவசர வழக்காக கருதி விசாரிக்க முடியாது என்று மறுத்துள்ளது. மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதனையடுத்து முதல் வேட்புமனுவை தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் தாக்கல் செய்தார். இதனையடுத்து அதிமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜமாலுதீனிடம் தனது வேட்பு மனுவை நவநீத கிருஷ்ணன் அளித்துள்ளார். மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அத்துடன் வேட்புமனு மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பு மனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற TM செல்வ கணபதி தகுதி இழப்புக்கு உள்ளானதால் அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியானது. இதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தமிழகத்தில் தேர்தலை நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கும்பகோணம் தீ விபத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் சிறுமலர். தொடர்ந்து தகவல் சொல்லுங்க. 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் பயங்கர தீ விபத்து நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் 96 குழந்தைகள் உட்பட 16 பேருக்கு படுகாயம் நடைபெற்றது. இந்த 2004ஆம் ஆண்டு இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை இயற்றி அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஒரு குழு அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழங்கிய இழப்பீடு போதிய அளவில் இல்லை, பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எனவே தங்களுக்கு அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஆய்வு செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைக்க வேண்டும். அந்த குழு இது தொடர்பாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதை நாங்கள் போதிய அளவில் இழப்பீடு வழங்கியுள்ளோம். எனவே அந்த பாதிக்கப்பட்ட 14 குழந்தைகளுக்கு நாங்கள் உரிய முறையில் சிகிச்சை அளித்துள்ளோம். எனவே அதிக அளவு இழப்பீடு வழங்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் மனுவை தள்ளுபடி செய்து 2 வாரத்திற்குள் ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை இயற்ற வேண்டும். அந்த அரசாணை அடிப்படையில் அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் மேலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்குள் அந்த குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தும் இதுவரை அது தொடர்பாக எந்த உத்தரவுகளையும் தமிழக அரசு சார்பில் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்பராஜ் என்பவர் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு முறையில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை அப்போது தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். இது தொடர்பான அந்த நிலைப்பாட்டை 2 நாட்களுக்குள் தாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தனர். 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையை வியாழக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். காதலித்து ஏமாற்றியதாக துர்கேஸ்வரி அளித்த புகாரை அடுத்து திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆஷிக் மீரான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருச்சியை சேர்ந்த துர்கேஸ்வரி என்ற பெண் அதிமுகவை சேர்ந்த திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆஷிக் மீரான் தன்னை காதலித்ததாகவும் அவர் மூலம் தனக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்மலை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் துணை மேயர் ஆஷிக் மீரான் தனது துணை மேயர் பதவியை இன்று திடீரென ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி மேயர் ஜெயாவிடம் அவர் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்டை நாடுகளுக்கு வலுவான மற்றும் வளமான இந்தியாதான் தற்போதைய தேவை என்று பூட்டான் நாடாளுமன்றத்தின் கூட்டு அவையில் பேசிய பிரதமர் மோடி வலியுறுத்தினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி பூட்டான் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் பூட்டான் பாராளுமன்றத்தின் கூட்டு அவையில் பேச வாய்ப்பு கிடைத்ததை அதிர்ஷ்டமாக நினைப்பதாக தெரிவித்தார். ஜனநாயக மதிப்பீடுகளை நிலைநாட்டுவதில் பூட்டான் அரசு கடுமையாக உழைத்து வருவதாக பாராட்டிய பிரதமர் மோடி இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன் முறையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மையை அளித்து தேசத்திற்கு கடமையாற்றும் வாய்ப்பை அளித்துள்ளது. இதுதான் ஜனநாயகத்தின் மாபெரும் சக்தி என்று மோடி பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் ஒரு வலுவான மற்றும் வளமான இந்தியாதான் அண்டை நாடுகளுக்கு தற்போதைய தேவையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி குறிப்பாக சார்க் நாடுகளுக்கு மிகவும் அவசியமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டு அவைகளின் உரையை முடித்த பின்னர் பூட்டானின் கொலாங்சு பகுதியில் நிறுவப்பட உள்ள 600 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டத்திற்கும் மோடி அடிக்கல் நாட்ட இருப்பது குறிப்பிடத்தக்கது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.